எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வெயிட் லாஸுக்கு சிம்பிள் ரெமெடி பார்க்க போகிறோங்க. ரொம்ப சுலபமாக ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸு, இஞ்சி ஜூஸ் இதை தயார் பண்ணிட்டு டெய்லி வெறும் வெயிட்டில் நீங்கள் குடிச்சிங்கனாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வெயிட் லாஸுக்கு மட்டும் கிடையாதுங்க, செரிமானத்தை அதிகப்படுத்துதுங்க. எலுமிச்சம்பழ ஜூஸில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இஞ்சி பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற இந்த மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துறதுனால கொழுப்பை கரைச்சி வெளியே தள்ளுது, வயிறு சுத்தப்படுத்துது, சிறுநீர் தொற்று வராமல் பார்த்துக்கும், கல்லீரலை பாதுகாக்குது, நிறைய சொல்லலாங்க. அந்த காலத்தில் சித்தர்கள் பெரியவர்களாக சொல்லுவாங்க, காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, இரவு கடுக்காய் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ எந்த ஒரு நோயும் இல்லாமல் நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ இந்த ஜூஸோடைய நெல்லிக்காவும் சேர்க்கலாமா அப்படின்னா, நெல்லிக்காவை நம்ம ஜூஸாக செய்கிறத விட கொஞ்சம் 2 பல் வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது, சளி பிடிக்காமலும் இருக்கும். இந்த மாதிரி ஜூஸை ஒரு நாள் கூட தவறாமல் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த எலுமிச்சம்பழம் இஞ்சி ஜூஸ் எப்படி எடுத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் இஞ்சி ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 25 கிராம்லேருந்து 30 கிராம் அளவுக்கு இஞ்சி தண்ணியில் ஊற போட்டால் அந்த மண்ணெல்லாம் சீக்கிரம் வரும். அதுக்காக தண்ணியில் ஊற போட்டாச்சு. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கிக்கலாம். அடுத்தது இந்த இஞ்சிலையும் தோல் எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் நறுக்கி ஜூஸ் புழியறதுக்கு முன்னாடி அந்த சீடெல்லாம் வடிகட்டணும் இல்லையா, ஒரு வடிகட்டியில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் புழிஞ்சோம்னா கசப்பு தன்மை வராமல் இருக்கும். இப்போ எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சாச்சு. இஞ்சியில் நல்லா மண் போக சுத்தம் பண்ணி தோலை எடுத்துட்டு தாங்க நம்ம பயன்படுத்தணும். அந்த தோலில் விஷத்தன்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. தோலையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஜூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை தனியாகவும் எலுமிச்சம்பழம் ஜூஸு தனியாகவும் எடுத்திருக்கேன். முதல்ல சேர்க்கக்கூடாது. இந்த இஞ்சி ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே செட் பண்ண விட்டால் அந்த சுண்ணாம்பு தன்மை கீழே செட் ஆகிடுங்க. அது உடம்பு கெடுதல். அதனால் கொஞ்சம் அந்த சுண்ணாம்பு தன்மை கீழே செட் ஆனதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற ஜூஸை மட்டும் வடிகட்டிக்கலாங்க. அரை மணி நேரம் வச்சா கூட இன்னும் நல்லாவே செட் ஆகிடும். பாருங்கள், இஞ்சி ஜூஸை ஒன்றுமே தனியாக பிரித்து எடுக்கிறேன். கீழே நிறைய உங்களுக்கு அந்த சுண்ணாம்பு தன்மை இருக்குது பார்த்திங்களா. ஒன்றுமே கொஞ்சம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா மேலே இஞ்சி ஜூஸ் தனியாக பிரிஞ்சு வரும். அது அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் ஜூஸும் இஞ்சி ஜூஸும் ஓரளவு சம அளவில் இருக்குது. இஞ்சி ஜூஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஒன்றும் கெடுதல் கிடையாது. இப்போ ரெண்டையுமே ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை தாராளமாக நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி ஒரு 3-4 டீஸ்பூன் மட்டும் எடுத்து வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அமேசானில் ஆன்லைனில் கிடைக்கிதுங்க, ஐஸ் க்யூப் போட்டுக்கிறது. அதில் நம்ம இந்த இஞ்சி எலுமிச்சம்பழம் ஜூஸை க்யூபாக போட்டு ஐஸ் க்யூப் மாதிரி பண்ணிட்டோம்னா டெய்லி ஒரு க்யூப் எடுத்து நம்ம வெந்நீரில் கலந்து குடிக்கலாங்க. ரொம்ப சுலபம். இந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூபாக போட்டுக்கிறப்ப நம்ம அளவுக்கு மீறியும் குடிக்க வேண்டாங்க. பாருங்கள், ஒரு குடியிலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் தான் நம்ம எலுமிச்சம்பழம் இஞ்சி ஜூஸ் சேர்க்குறோம். எதுவுமே நம்ம அளவாக தாங்க குடிக்கணும். அளவுக்கு அதிகமாக நம்ம சேர்த்தோம்னா அதுவும் உடம்புக்கு கெடுதல். இப்போ அந்த ஹோல்ஸில் எல்லாத்தையுமே இந்த ஜூஸ் போட்டேன். ஃப்ரீசரில் ஜஸ்ட்டு ஒரு 4-5 மணி நேரம் வச்சா போகிறோம், ஐஸ் க்யூப் ஆகிடுங்க. இப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்றதை பார்ப்போம். காத்தால் வெறும் வயிற்றில் தான் இதை குடிக்கணும். இப்போ பாருங்கள், 1 க்யூப் எடுத்துக்கிறேன். ஒருத்தருக்கு 1 க்யூபுங்க. இப்போ இதில் 30 ஹோல்ஸ் இருந்தது. நானும் என்னோடய கணவரும் தினமுமே ஒரு க்யூப் எடுத்துக்கிறப்ப 15 நாளைக்கு ஒரு முறை நான் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸு இஞ்சி ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணால் போகிறோங்க. டெய்லியுமே எல்லாராலுமே எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதை புழிஞ்சு, அதே போல் இஞ்சி கொஞ்சமாக தோல் எடுத்து நறுக்கி ஜூஸ் பண்ணி அதை வெந்நீரில் கலந்து குடிக்க டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டா நமக்கு வேலையும் மிச்சம். ஒரு நாள் தவறாமல் நம்ம இந்த ஜூஸை குடிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ஆனதை ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இதை ஒரு கவர்க்குள்ளே போட்டு வச்சுட்டா கரண்ட்டு கட் ஆனால் கூட ஃப்ரீசரில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் ஒழுகி இந்த ஜூஸ்குள்ளே போகாமல் இருக்கும். கவரில் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் இஞ்சி ஜூஸ் சேர்ந்து அந்த க்யூப் சேர்த்தோம். இந்துப்பு சேர்த்துக்கணுங்க. 1/4 டீஸ்பூன் இந்துப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ரொம்ப நல்லது. ஒரு 200 ml சுடு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு சூடாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி அந்த மிளகு எல்லாமே கீழே செட் ஆகிடும். நல்லா கடைசி வரைக்கும் மிளகுத்தூளை வேஸ்ட் பண்ணாமல் குடிக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை சேர்த்து குடிக்கிறப்ப சைனஸ் இருக்குது, எங்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க இந்த உப்பு மிளகுத்தூளும் போடுறதுனால சளி பிடிக்காதீங்க. சளி பிடிக்கிறவங்க கூட அந்த மாரில் இருக்க சளியெல்லாம் கரைஞ்சி போங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அது முக்கியமாக லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா கையில் கொழுப்பு சேரும், அடி வயிற்றில் கொழுப்பு சேரும். வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவசியம் நீங்கள் குடிங்க. நான் இதை குடித்து பார்த்த பிறகு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது.
முக்கியமாக இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இந்த ட்ரிங்க் குடிக்கணுன்றது கிடையாதுங்க. ஒரு பார்ட்டி போகிறோம், மத்தியான நேரங்களில் வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, கல்யாணத்தில் சாப்பிட்றது, நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட அதிகமாக சாப்பிட்றதுனால செரிமானம் ஆகலை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ஒரு க்யூப் ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா வெந்நீரில் போட்டு குடித்த அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு ஏப்பம் வருங்க. நல்லா சாப்பிட்டதெல்லாம் செரிமானம் ஆகிறப்ப உடம்பு நல்லா கலகலன்னு இருக்குங்க. அவசியம் நீங்கள் எல்லாருமே இந்த ஜூஸாவோ இல்லை ஐஸ் க்யூபாவோ வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் லாஸ்க்கும் இதை யூஸ் பண்ணலாம், செரிமான சக்திக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.